புனித கலிஸ்தோஸ் இவர் பாப்புவானார். அப்பொழுது நாட்டை ஆண்டு வந்தவர் அலெக்சாந்தர் செவேருஸ் என்னும் பேரரசன் கிறிஸ்தவர்களை மிக மிதித்து வந்தான். திருச்சபை அமைதியாக வாழ்ந்து வந்தது. இதுவரை தனியார் இல்லங்களிலும் சுரங்கங்களிலும் இறை வழிபாடு நடத்தி வந்தார்கள். இப்பொழுது கோவில்கள் கட்டப்பட்டன. இவர் திருச்சபையின் ஆண்டில் சதுர்கால உபவாசங்களை ஏற்படுத்தினார். வேத சாட்சிகளின் உடல்களையும் இறந்த கிறிஸ்தவர்களின் உடல்களையும் மிக கவனத்துடன் காத்து வந்தார். பழமை வாய்ந்த கல்லறைகளை விஸ்தரித்து அலங்கரித்தார். புதிதர்களையும் பிரிவினைக்காரர்களையும் வீரத்துடன் எதிர்த்து போராடினார். குறிப்பிட்ட சில பாவங்களை கடவுள் முதலாய் மன்னிக்க முடியாது என சில பதிதர்கள் சாதித்து வந்தார்கள். இவரோ கடவுள் எல்லையற்ற இரக்கமுள்ளவர். நமது பாவங்கள் எத்தனை பயங்கரமானவையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் அழிக்க கடவுளால் கூடும். மனிதன் பலவீனன். தன் சொந்த பலத்தால் நெடுநாள் பாவத்தை விலக்கி நடக்க அவனால் இயலாது என்பது உண்மையே. என்றாலும் கடவுளது அருளின் உதவியாலும் பல புனிதர்களது வாழ்வை கண்டு பாவித்தும் கிறிஸ்தவனால் எல்லாம் இயலும். கிறிஸ்து அவனை திடப்படுத்துகிறார் என்று இவர் போதிப்பார். ஏனெனில் உடலானது ஆன்மாவின் தோழர். அது தன்னையே பரித்தியாகம் செய்திருக்கிறது, தன்னையே அடக்கி ஒடுக்கி இருக்கிறது, புண்ணிய செயல்கள் செய்திருக்கிறது, திவ்ய நற்கருணையால் புனிதமடைந்திருக்கிறது, மகிமையோடு உயிர்த்தெழும்ப இருக்கிறது. இவர் காலத்தில் வேத கலாபனை நடக்காவிட்டாலும் அநேகர் வேதத்திற்காக துன்புற்றார்கள். உயர்ந்த பதவிகளில் இருந்த பலர் நம் திரு வேதத்தை வெறுத்து பகைத்து வந்தார்கள். உல்பியன் என்னும் அதிகாரி கிறிஸ்தவர்களை துன்புறுத்து வந்தான். வேத விரோதிகள் இவரை ஒரு உயர்ந்த ஜன்னல் வழியாக தலைகீழாக தள்ளி கொன்றார்கள். சிந்தனை: கடவுள் எல்லையற்ற இரக்கமுள்ளவர். மன்னிக்கப்பட முடியாத பாவமே இல்லை. பாவியின் சாவை கடவுள் விரும்புவதில்லை. அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்றே விரும்புகிறார். இவ்வுண்மைகளை நாம் மனதில் நன்கு பதித்து பாவிகளுக்காக அதிக ஆர்வத்துடன் ஜெபிப்போம், ஒருத்தல்கள் செய்வோம். ஜெபம். ஆண்டவரே, எல்லா மக்களும் உமது எல்லையற்ற இரக்கத்தை அறிந்து அச்சமின்றி உம்மை அணுகும் வரம் தாரும். ஆமென்.